நம்ம யாரோட ஸ்கில்ஸை பத்தியும் பேச வரல. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலோட ரோல் மோர் லைக் நான் என்ன சொல்றேன்னா it is too big a shoes to fill, but I would say like ஒரு MSD அடிச்சது வந்து துரணையோட பையனா கிரிக்கெட்டை வந்து கிரவுண்ட்ல ஆடுறதை விட நிறைய இப்போ சோஷியல் மீடியால வந்து ஆடப்படுது. கம்பீரோட ஃபியூச்சரையோ இல்ல ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியோ வந்து 2023 ப்ளூ பிரிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கேள்வி எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேஎல் ராகுல் ஃபைவ்ல ப்ளே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அவர் தான் மெயின் விக்கெட் கீப்பர். கேஎல் ராகுல் வேற மாதிரி பேட்டிங் ஆடுறாரு, இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது எனக்கு. ஆனா எங்களுக்கு ஃபைவ்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்சர் அனுப்புறாங்க. அக்சர் டன் தி ஜாப் வெரி வெல். ஸ்பின்னர் அடிக்கணுமா அடிக்கிறாரு, ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணுமா டெவலப் பண்றாரு. அக்சர் பட்டேல் நல்லா தான் பண்றாரு, அதனால நம்ம வந்து கேஎல் ராகுல 6ல அனுப்புறோம். ஆனா அந்த பிளேஸ்ல நமக்கு ஒரு ஹிட்டர் தானே தேவை. அப்படிங்கும்போது நம்ம ரிஷப் பண்ட் ஆடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட டவுட் இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா நம்ம யாரோட ஸ்கில்ஸை பத்தியும் பேச வரல. 6ல நமக்கு ஒரு ஹிட்டர் தான் தேவை. அப்படிங்கும்போது ரிஷப் பண்ட் ஆடலாம். ஸ்ட்ரெயிட்டாவே 5ல கூட வந்துட்டு ரிஷப் பண்ட் அனுப்பிட்டு 6ல ஹர்திக் பாண்டியா அனுப்பலாம். சரி, இப்போ வந்து ப்ராப்பரா வந்து இப்போ டீம்ல வந்து இவங்களோட அந்த பழைய அந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்முலா ஆஃப் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனுக்கு தான் நம்ம போனோம் அப்படின்னு கொண்டு போயிருந்தாங்கன்னா யஷஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ள வந்து கன்சிஸ்டன்டா வச்சிருப்பாங்க. யஷஸ்வி ரோஹித் ஓப்பனிங், ஒன் டவுன்ஸ் சுமன் கில், தென் உங்களுக்கு வந்து விராட் கோலி, தென் ஸ்ரேயாஸ் ஐயர், தென் அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் கொண்டு போயிருக்கலாம். பட் இவங்க வந்து அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பையும் உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க பேட்டர்னா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், கேஎல் ராகுல் இஸ் அ கிளாசி பிளேயர், எந்த வித டவுட்டும் கிடையாது. வேற ரிஷப் பண்ட் கேன் டியர் அபார்ட் தி ஆப்போசிட். அவரோட நாளா இருந்ததுன்னா போடுறது யாரா இருந்தாலும் சரி அடிச்சிருவாரு அக்ராஸ் த ஃபார்மேட்ஸ். கவலைப்பட மாட்டாங்க. பட் இது எங்க நம்ம வந்து எந்த இடத்துல இவங்க ஐடியாலஜி எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, இப்போ ஒரு ட்ரிக்கி சேஸ் இருக்கு. இப்போ 200 ஃபார் 3 200 ஃபார் 3 அந்த மாதிரி ஏதோ வந்து நமக்கு வந்து டார்கெட் இருக்கு. இமேஜின் இன்னும் 20 ஓவர்ஸ்ல யூ ஹேவ் டு கிராஸ் இன்னொரு 150. ஏன்னா இப்போ 300 பிளஸ் சேசஸ் எல்லாம் ஈஸியா போகுது. இமேஜின் இந்தியா நீட்ஸ் டு டேக் சேஸ் டார்கெட் ஆஃப் 350 அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிட்ட வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 ஓவர்ஸ் இருக்கு. இப்போ ஹிட்டர்ஸ் தான் அமிச்சு விட்டு போனோம்னு வச்சுக்கேன். there are high number of chance that we will உனக்கு வந்து ஒரு ப்ராபிலிட்டி எஸ் போனா 350 ஈஸியா வந்து ஒரு 47 48ல வந்து க்ளோஸ் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயம் இருக்கு. வேற கேஎல் ராகுல் அவரோட ரோல் என்ன சொல்றாங்கன்னா ஆங்கரா ரொட்டேட் பண்ணி ஆடுறீங்க. நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா சென்னையில வேர்ல்ட் கப் மேட்ச் முதல் நடந்த போது விராட் கோலியோட கேஎல் ராகுல் தான் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி இருப்பாப்ல. விராட் கோலி ஆட விட்டுட்டு இருப்பாப்ல. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி தட்டி விட்டுருப்பாப்ல. ஒன்ஸ் விராட் அவுட் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் ஹீல் கோ ஆல் கன்ஸ் பிளேசிங். தென் அதை வந்து பினிஷிங்க்கு வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைப்பாரு. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ஸ் லைக் ராகுல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவரோட ஸ்கில் செட்டுக்கும் ராகுல் கேன் ஸ்மாஷ் அட் 140 160 ஸ்ட்ரைக் ரேட் அட் வில். அண்ட் ஸ்பின் அடிக்கக்கூடிய ஸ்பெஷலிட்டியும் அவர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தெரியணும் கிடையாது. எப்படி ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு பக்கம் வந்து டவுன் த ட்ராக் இறங்கி அடிப்பாரோ, கேஎல் ராகுல் பேக் ஃபுட்ல போய் வந்து சும்மா அப்படி தூக்கி அடிக்கிறது இல்ல ஸ்வீப் ஆடுறதுன்னு சொல்லி எல்லா ஸ்கில் செட் வச்சிருக்காங்க. இப்போ டீம் என்ன ஃபீல் பண்றாங்க, கொஞ்சம் அந்த ஒரு லெஃப்ட கொண்டு வந்தோம்னா போலர்ஸ் ஆங்கிள மாத்துறது, ஃபீல்டிங்கை மாத்துறது எல்லாம் கெடுப்பாங்க. அண்ட் அந்த லெஃப்ட் அடிக்கிற பிளேயர் ஒரு ஆப்போசிட் கீழ் ஷீட் பண்ணிட்டு இருக்கிறச்ச தென் திஸ் பேட்டர் கேன் ஒரு சேஸ்ல வந்து ஹோல்ட் பண்ணி ஆடிட்டு இருக்கும்போது அண்ட் when he gets out அடுத்து இப்ப நீங்க வந்து கேஎல் ராகுல் கூட இருந்தாலும் அடுத்து ஒரு ஆப்ஷன் யார் இருக்காரு, there is ஹர்திக் பாண்டியா, there is ஜட்டு, both gonna smash across. இந்த ரெண்டு பேரும் நின்று ஆடுற பிளேயர் கிடையாது. சோ என்ன அது ஒரு பெரிய டார்கெட் சேஸ் பண்றச்ச ஒரு எண்ட ஹோல்ட் பண்ணி ஆடுற ஒரு பிளேயர் அங்க இருந்து கைட் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலோட ரோல் மோர் லைக் நான் என்ன சொல்றேன்னா it is too big a shoes to fill, but I would say like ஒரு MSD அந்த இடத்துல வச்சு எப்படி அவர் மத்தவங்க அடிக்க வச்சு பாப்பாரு, ஒரு கீழே வந்து ஒரு ரைனா வச்சு ஒரு யூசுப் பத்தான் வச்சுலாம் வந்து சேஸ் போகல. அந்த மாதிரி வந்து ஒரு ரோல் கிளாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க. கிளாசி ராகுல் இஸ் கேபபிள் ஆஃப் டூயிங் தட். அவருக்கு வந்து இப்போ அவரு இப்போ வந்த மேட்ச் எல்லாம் வந்து மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சு போன மேட்ச்ல தான் இப்போ இறங்குறாரு. பட் ஹிஸ் ரோல் வில் பி வர்த்தி when we are facing a tricky டார்கெட். இமேஜின் ஒரு பங்களாதேஷ் மாதிரி நம்ம எதிர்பார்க்காம போறோம், பங்களாதேஷ் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப காம்ப்ளசன்டா ஒரு மேட்ச் ஆடுறோம்னு வச்சுக்கோம். ஒரு ட்ரிக்கி மேட்ச் வந்து இந்த ஒரு ஃபேஸ்ல வந்து இப்படியும் போலாம் அப்படிங்கிற கட்ச அங்க கேஎல் ராகுலோட ரோல் வந்து இப்ப நம்ம பேசிக்கிற ரோலை வந்து ஹீல் ப்ரூவ் இட் அக்ராஸ். ஏன்னா டைம் அன்னைக்கு நான் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. போன வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில ஆஸ்திரேலியா கூட அடிச்சு கொடுத்தது வந்து விராட் கோலி அப்படின்னு வெளியே தெரிய வந்தாலும்
அந்த ஒரு எண்டை ஹோல்ட் பண்ணி பெர்ஃபெக்டா புடிச்சுக்கிட்டு வந்து நீங்க ஆடுங்க நான் பார்த்து சொல்லியிருந்தது கேஎல் ராகுல். சோ அந்த கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கேஎல் ராகுல் கீழே அந்த பொசிஷன் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஆனா அதாவது நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா இன்னிங்ஸ் ஸ்டெபிலிட்டி கொடுக்கதான் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் ஓப்பனிங்ல வந்து கில் இருக்காங்களே, அதனால கீழே வந்து ஒரு ஹிட்டர் வந்து எடுத்துட்டு வரலாம், ரச்சப் பண்ணிட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸ்ட்ரெயிட்டாவே மேல போனோம் அப்படின்னா அந்த சைட்ஸ் ஆஃப் ரெடி ஜிக்கு ஜக்கு ஜக்குன்னு போட்டு விக்கெட்டை எடுத்துட்டாரு துபாயில அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹோல்ட் பண்ணி ஆடுறது கேஎல் ராகுல் வேணும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க காம்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா துபாய் கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது, நம்ம அந்த கண்டிஷன்ஸ்க்கு எந்த மாதிரி அடாப்ட் ஆகணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம துபாய் லீக் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அடி வாங்கினாங்க. அதே மாதிரி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு வந்து ஈஸியாவும் இருக்கு. நம்மளோட பிளேயிங் லெவன் எந்த மாதிரி செட் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து 3 மேட்ச் நம்ம வந்து ஒவ்வொரு மேட்சும் வந்து மாத்திட்டே இருக்க முடியாது. ஒரு செட்டில்டு லெவனப்பா தான் ஆடுற மாதிரி இருக்கும். நம்ம எந்த மாதிரி லெவனப் செட் பண்ணா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம டாஸும் க்ரூஷியலா இருக்கும்போது துபாய் கண்டிஷன்ஸ்க்கு எப்படி அடாப்ட் ஆனா கரெக்டா இருக்கும். சரி, துபாய் பொறுத்தவரைக்கும் நீங்க டாஸ் ஜெயிச்சு நீங்க சேஸ் பண்ணீங்கன்னா மேட்ச் வின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இப்போ ILT20 ஃபைனல்ஸே நம்ம பார்க்க நல்ல எக்ஸாம்பிள். சூப்பரான பொசிஷன்ல வந்து ஆடிட்டு இருந்தாங்க. சாம் கரன் டீம் வந்து ஜாலி ஓகே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அவுட் ஆஃப் த ப்ளூவா வந்து சிக்கந்தர் ராசா வந்து அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. ஒரு 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 கேமியோ ஆஃப் எபிக் ப்ரொபோர்ஷன். என்னடா ஏன்னா இப்படி அதுவும் அவர் அடிச்சது யாரா முகமது அமீர். சிக்கந்தர் ராசா ஒரு ஜிம்பாப்வே பிளேயர், இன்னும் சொல்ல போனா ஒரு அசோசியேட் நேஷன் பிளேயர். முகமது அமீர் ஒரு 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு பிரைம்ல இருந்த அந்த ஒரு விராட் கோலியையும் ஒரு ரோஹித் சர்மாவையும் விக்கெட்டை கழட்ட ஒரு பிளேயர். இதே பிளே இவங்க வந்து எப்படின்னா இதே அவரு முகமது அமீர் திருப்பி 2019லயே வந்து அங்க அடிச்சு ஜெயிச்சிருப்பாங்க. இங்கிலாந்து போன விக்கெட் எடுத்திருப்பாரு. அடிச்சுட்டோம், அது வேற விஷயம். பட் அந்த ஒரு த்ரெட்டை வந்து காமிச்சாருல. அப்படிப்பட்ட முகமது அமீரை டேய் அடிச்சது வந்து தொரனையோட பையனா அப்படிங்கிற மாதிரி வந்து அவனா அப்படிங்கிற மாதிரி இறங்கி போய் அடிக்கும் அந்த மாதிரி வந்து அடிச்சு காமிச்சாங்க. ஸோ அங்க சேசிங் இஸ் ஈஸி நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. பேட்டிங் டெப்த் கொஞ்சம் பேக் பண்ணி போற எனக்கு வந்து ஸ்குவாட் தான் வந்து நான் வந்து ஒரு பிளேயிங் லெவன் தான் உள்ள கொண்டு போவேன். ஸோ ஐடியலி வந்து ரோஹித் அண்ட் கில் ஓப்பனிங். இந்த பேர் ஒன்றும் மாத்துறதுக்கு ஆளே கிடையாது. ஒன் டவுன் கிங் கோலி, 3 sorted, 4 is Shreyas Iyer sorted, 5 is Akshar Patel sorted, 6 Rahul, 7 Hardik, 8 Jaddu. இந்த 8 பிளேயர்ஸ் நம்ம எங்க மாத்துறதும் எந்த இதை மாத்தக்கூடிய தேவையே கிடையாது. ஓகே 9, 10, 11 இது மட்டும்தான் நமக்கு வந்து இப்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ 9, 10, 11 இப்போ என்ன காம்பினேஷன் போலாம். எனக்கு அந்த பக்கம் கொஞ்சம் வந்து நிறைய வந்து ஒரு டாப் வந்து ரொம்ப வந்து நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் அட்டாக்கிங் பேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. பவர் பிளேல தூக்கிட்டு போற ஒரு ஆள் இருக்காங்க. ஒரு ஃபக்கர் ஜமான் இருக்கிறாரு, இல்ல இந்த பக்கம் வந்து ஒரு ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. பவர் பிளேல இருந்து கேம் தூக்கி ரச்சின் ரவீந்திரா வந்து அகமதாபாத்ல நாளைக்கு மேட்ச் ஆகும். அகமதாபாத்ல வேர்ல்ட் சாம்பியன் இங்கிலாண்ட இப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கி கடைசிதான் ஆடிட்டு போயிருந்தாரு. உங்களுக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா இன்னிங்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் who can take the game apart அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னா எனக்கு ஐ வுட் கோ வித் ஹர்ஷதீப் சிங். உள்ள போட்டு பவர் பிளேல எனக்கு போட்டு கொஞ்சம் பாலை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அண்டர் த இப்ப உங்களுக்கு வந்து பேர் என்ன ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்ட் ஆற அந்த ஒரு நம்ம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வைக்கிறோம்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அதுல வந்து பாட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி அண்டர் த லைட்ஸ்லயும் கொஞ்சம் ஒரு காட்டி விடுங்க. ஏன்னா பாலை தூக்கி கொண்டு வெளில கொண்டு போய் விட்டு போனா ஹை நம்பர் ஆஃப் சான்சர் ஒரு ஃபக்கர் ஜமான் நிக் ஆகி ஃபர்ஸ்ட் கிளிப்ல கேட்ச் கொடுக்க போல இருக்கு. இஃப் நாட் ஹர்ஷதீப் சிங் கொண்டு போகாத பட்சத்தில் இவங்க கொண்டு போலன்னா தேட் ஐ வுட் சே இப்போ நிறைய வந்து அங்க கீழே வந்து நிறைய இப்போ அங்க ஷொரிஃபுல் அஸ்லாம் இந்த மாதிரி பங்களாதேஷ் பிளேயர்ஸ் அவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, ஹூ கேன் பிளே ஃபாஸ்ட் ஈஸியா ஆடிடுவாங்க. ஆனா ஸ்பின்னை கொஞ்சம் வந்து பிரேட் பண்ணி கஷ்டப்படுவாங்க. டேரல் மிச்சல் இஸ் குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். இப்ப நியூசிலாந்துக்கு ஏன் நான் இந்த பேரை சொல்லணும், நியூசிலாந்து கூட நான் ஏன் வந்து மேட்ச் அப் குல்தீப் வைக்க மாட்டேன், இல்ல பாகிஸ்தான் கூட நான் ஏன் வந்து ஒரு சல்மான் ஆகாவோ இல்ல தையூபோ இல்ல வந்து இருக்கும்போது நான் வைக்க மாட்டேன் ஏன் சொன்னா தே கேன் குர்சில் ஷாக்மான் வைக்க மாட்டேன், தே கேன் பிளே ஸ்பின் வெரி வெல். ஸோ அங்க தேவை கிடையாது. வேற பங்களாதேஷ் அவங்க அந்த ஸ்பின் இருந்தாலும் சைனாமேன் போலரை பிக் பண்றது கொஞ்சம் அவங்க வந்து கிடையாது. அங்க they don't have a Chinaman bowler. பங்களாதேஷோட இது வரைக்கும் ரேங்க்ல சைனாமேன் பவுலர் கிடையாது, அந்த அளவு வந்து எஃபெக்டிவா கிடையாது. ஸோ அந்த மாதிரி மேட்ச்ல ஐ கேன் கோ வித் குல்தீப் யாதவ். ஸோ ஹர்ஷதீப்பா குல்தீப் யாதவ் நான் பார்ப்பனே தவிர ஹர்ஷித் ராணா எஸ் அமேசிங் டேலண்ட் இருக்கு நான் சொல்லவே இல்லை. ஆனா பைலேட்டர்ல போடுறது வேற, இந்தியாவுக்காக ஐசிசி ஈவெண்ட்ல போடுறது வேற. ஒன் பேட் மூவ் கேன் டேக் யுவர் நேம் அவுட் ஆஃப் அந்த ஃபேன்ஸ்ல இருந்து வந்துடும். நல்ல எக்ஸாம்பிள்
முகமது ஷமி மேல எவ்வளவு ஹேட்ரட்னஸ் வந்துங்கிறத நமக்கு வந்து பார்ப்போம். இப்போ எல்லாமே பிஆர், ஹேட் மாங்கரிங், கேம்பெயின்ஸ் அது இது நிறைய நடக்குது. கிரிக்கெட்டை வந்து கிரவுண்ட்ல ஆடுறதை விட நிறைய இப்போ சோசியல் மீடியால வந்து ஆடப்படுது. ஸோ அப்படி இருக்கிறங்காட்டி எதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 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 பேட் மூவ் வந்து பிகாஸ் நம்ம நிறைய இந்த பேட் மூவ்ஸ் வந்து தொடர்ச்சியா ஒரு பேட்டா பார்த்துருக்கோம். கம்பீரோட இந்த கம்பீர், ரோஹித் இந்த புது டீம் நிறைய பேட் மூவ்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ஹோம்லயே வந்து நியூசிலாந்து கூட ஒயிட் வாஷ், 46 கால் அவுட், ஸ்ரீலங்கா கூட போய் பைலேட்டரல் தோத்துட்டு வந்தது. ஆஸ்திரேலியால பார்டர் கவஸ்கர் ட்ரோஃபி நம்ம அப்படியே ரீடைன் பண்ணிடலாம், லீவ் அசைட் வின்னிங், டிராப் பண்ணி ரீடைன் பண்ணிடலாங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருந்த போது விட்டது. ஃபாலோ ஆன தாண்டதுக்கு வந்து எகிரி குதிச்சு செலிப்ரேட் பண்ணது. நல்லா வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து இந்தியா ஏ டூர் முன்னாடி ஆட வச்சு அவர் சூப்பரா அங்க போடனாலும் தெரிஞ்சுமே அவரை உட்கார வச்சுட்டு ஆகாஷ் தீப்பையோ இல்ல வந்து ஹர்ஷிதரன் நிறைய வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் மூவ்ஸ். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அவுட்கம் வில் ஆல்சோ டிசைட் கம்பீரோட ஃபியூச்சரையோ இல்ல ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியோ வந்து ஒரு குவெஸ்டபிள் பாயிண்ட் கொண்டு வரும். இல்லைன்னா வில் ஸ்டில் பி கால்ட் ஆஸ் ஒரு பைலேட்டரல் தான் பார்க்க ஜெயிப்பாங்க, பைலேட்டரல் புல்லிஸ். இவங்க வந்து ஆஸ்திரேலியா மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற பேர் நமக்கு வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்றது டீம் இந்தியா இந்த காம்பினேஷன் போனா கரெக்டா இருக்கும். ஸோ த த்ரோ ஷுட் பி ஐதர் பிட்வீன் குல்தீப் யாதவ் or ஹர்ஷ்தீப் சிங் based upon opponents who has the ability to play spin or like power play கேம் எடுத்து போற ஆப்போனன்ட்ஸ். இது ரெண்டு தான் நான் பார்ப்பேன். பாகிஸ்தான்ல ஒரு ஃபக்கர் ஜமான், நியூசிலாந்துல ஒரு ரச்சின் ரவீந்திரா போச்சு. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் போலரை கொடுத்து டப்பு டப்பு விக்கெட் எடுத்து ஃபக்கரை கொஞ்சம் பேக் ஃபுட்ல கொண்டு வைக்கிற வச்சா கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஹர்ஷ்தீப் போவேன். இல்ல அங்க வந்து லோ ஆர்டர்ல கொஞ்சம் வந்து தூக்கி போட்டாலே அவுட் ஆவாங்க, இல்ல அடிக்க போய் அவுட் ஆவாங்க. 2 ரன் ஆஃப் 3-4 பால் இருந்த போது அடிக்க போய் தான் அவுட் ஆவாங்கன்னா அப்ப நான் வந்து ஸ்பின்னரை போட்டு கூட நான் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம், பிரச்சனை கிடையாது. இதுதான் என் காம்பினேஷன் இருக்கும். ஆனா அதான் அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா 2023 ப்ளூ பிரிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். 3 பேசர் இல்லன்னா 2 ஸ்பின்னர் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. எஸ், நான் வந்து எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா நீங்க மேல சொன்ன அந்த 8 நானும் மாத்தவே மாட்டேன். அதே மாதிரி கண்டிப்பா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் ஆடிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் யாரு அப்படின்னா நான் 2 பேசர் ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஷமி அப்படின்னு போயிட்டு 3வது என்னோட பேசர் வந்து ஹர்திக் பாண்டியா. இப்படிதான் வந்து நான் வந்து லைன் அப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டீம் எப்படி செட் ஆயிருக்கு, ஒரு மாதிரி நம்ம தலைவன் வந்து எப்படி சொல்றது, இங்க வந்து சொல்றதா இருந்தாலும் ரோஹித் குருநாத் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு. பார்த்த எல்லாருமே இந்தியாவை எப்படி சொல்றது பண்டிகை கொண்டாடுங்கள அப்படின்ற மாதிரி இருக்கு. டீம் ஓரளவுக்கு செட் ஆயிட்டாங்களா? ரோஹித் குருநாத் சர்மா ஆர்ஜிஎஸ் ஹிட்மேன் அவர் வந்து ஒயிட் பால்ல ஒரு ஃபார்ம் எந்த கேள்வியும் கிடையவே கிடையாது. ஒயிட் பால்ல அவரோட ஃபார்மை கொஸ்டின் பண்றோம்னா நம்மளை விட ஒரு மிக மிக முட்டாளான ஆட்கள் அவர் யாருமே கிடையவே கிடையாது. ஏன்னா ஓடிஐ வேர்ல்ட் கப்னாலும் சரி, T20 வேர்ல்ட் கப்னாலும் சரி, நாட்டுல போய் ஸ்ரீலங்கால ஆடினதாலும் சரி, அவர் பேட்ல இருந்து ரன்ஸ் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. பெரிய லெவல்ல இல்லைனாலும் ஓரளவு வந்துகிட்டே தான் இருந்துச்சு. எஸ், ஸ்ட்ரகிள்ஸ் வித் ரெட் பால் இருக்கு, நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. பட் ஒயிட் பால்ல அவருக்கான இடம், அந்த சிம்மாசனம் அப்படியே தான் இருக்கு, நம்ம இல்லவே சொல்ல. பட் இன்னுமே நான் வந்து ஒருத்தரோட கம்பேக்கை நான் யாரை எதிர்பார்க்கிறேன்னா கிங் விராட் கோலி. ஃபேப் 4ல ஃபேப் 3 எல்லாமே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜோ ரூட் இந்த பக்கம் கலக்கிட்டு இருக்கிறாரு, அந்த பக்கம் கேன் வில்லியம்சனும் 2 ஒரு செஞ்சுரியை போட்டு அங்க வந்து ட்ரைசீல வந்துட்டாரு. ஸ்மட்ஜுக்கு ஸ்ரீலங்கா ஒரு கேப்டன்சில வந்து ஜெயிச்சிட்டாரு. இப்ப திருப்பி கேப்டன்சி கையில கொடுக்க போறாங்க. ஆல் கோஸ்ல ஆஸ்திரேலியா அவர் தான் லீட் பண்ண போறாரு. சோ அங்கேயும் அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வந்துடும். எங்க அந்த பழைய பன்னீர்செல்வம் எங்க, பழைய சேஸ் மாஸ்டர் எங்க, பழைய அந்த கிங் கோலி எங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. எஸ், அங்க ஆஸ்திரேலியால பெர்த்ல 100 அடிச்சதோட சரி இந்த கோலியோட ஃப்ரேம் இருக்கு, இன்னும் அந்த இடத்துல வரல. எனக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு பேக்ஸ் இவரு சேனல்ல சொன்ன மாதிரி ஒன் இந்தியாவில பேக்ஸ் சேனல் சொல்லும் போது இதுதான் எப்படி டெஸ்ட்ல வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஒரு வீக்னஸ், ரெட் பால்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வீக்னஸ்னா ஒயிட் பால்ல லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் லைக் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அதுதான் வீக்கும். அங்க உங்களுக்கு வந்து டீமுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த பக்கம் அப்ரார் அஹமத் வச்சிருக்காங்க பாகிஸ்தான்ல, தென் இந்த பக்கம் உங்களுக்கு வந்து மேதி மிராஜ் எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம வந்து ஷொரிஃபுல் இஸ்லாம் இல்ல, ஜேக்கர் அலி இந்த மாதிரிலாம் கீழே ஆள் இருக்கானே, என்ன பண்ண போறான் ஏது பண்ண போறேன். எனக்கு அவுட் ஆறது கூட பிரச்சனையே கிடையாது சபரி. பட் அவுட் ஆயிட்டு அது ஒரு பால் ஆஃப் த செஞ்சுரிக்கு மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் போதுதான் எப்ப எங்க இருந்து ஆலியா நீ வந்து ஒரு கோரே ஆண்டர்சனை சும்மா அப்படி தூக்கி விட்டு அதை வந்து 6 அடிச்சு காமிச்ச ஆளு நீ வந்து
அந்த ஒரு ஃபயர் எங்க, வேர் இஸ் தட் ஃபயர், வேர் இஸ் தட் அந்த அந்த இன்டென்ட் எங்க, அந்த ஒரு அந்த வேகம் எங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு. எஸ் வித் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வித் ஏஜ் உங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்சஸ் குறையும், அந்த ஏஜ் ரிலேட்டட் வந்து அந்த ஒரு உங்களுக்கு வந்து பாலை பிக் பண்றதோ போறதோ எல்லாமே இருக்கும். பட் அப்படிதான் ரோஹித் சர்மாவும் சொல்லிட்டு இருந்தோம். ஷேவாகோட டிக்ளைன் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஷேவாக் வந்து கண்ணாடி எல்லாம் போட்டு ஆடினாரு. ஏன்னா அவருக்கு வந்து பால் வந்து விசிபிலிட்டி கரெக்டா தெரியணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆடினாப்ல. ரோஹித் சர்மா அப்படி ஒரு டிக்ளைன்ல இருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்ட போது பேட்டால் அடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் ஏன் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆல்ரெடி இருந்துச்சு, பட் கொஞ்சம் லேக் ஆச்சு, அடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ விராட் கோலி அந்த மாதிரி ஒரு ரட்ல இருக்கிறாரா, நமக்கு வந்து அது ஒரு விஷயம் தெரியாம ஏதோ வந்து போறாப்லையா, நமக்கு வந்து அந்த பாயிண்ட பார்க்க வேண்டியதா இருக்கும். விராட் கோலி ஸ்டில் அந்த அவர் அந்த சேஸ் மாஸ்டர்ங்கிற பேர் அவர்கிட்ட தான் இருக்கு. இன்னுமே அவர் ஹி ஹேஸ் தட் ஃபிட்னஸ் டு கோ ஃபார்வர்ட், ஹி ஹேஸ் தட் பேட்ல அந்த எபிலிட்டி டு கோ ஃபார்வர்ட் எல்லாமே இருக்கு. பட் ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் எங்க வருது, எப்ப வருது நமக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு லைன்ஸ் பத்திக்கிச்சு ஒரு அந்த தீ மாதிரி, ஒரு காட்டு தீ மாதிரி, அந்த தசத்திரி மாதிரி அந்த ஒரு திரி தான் வந்து பெண்டிங். இப்போ இதே மாதிரி ஒரு ஏசியா கப் உங்களுக்கு ஆனா அந்த T20 வேர்ல்டு கப்ல இந்த ஏசியா கப்ல தான் வந்து ஒரு 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு லைன் ஆஃப் 100 அடிச்சு முடிச்சாரு. அடிச்ச ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வந்து முடிச்சாப்ல மனுஷன். இன் மேட்டர் ஆஃப் நோ டைம்ல தான் அடிச்சாப்ல. இதே ஏசியா கப்ல பாகிஸ்தானை வந்து ஸ்ரீலங்கால ஃபேஸ் பண்ணும்போது சும்மா டவுன் த ட்ராக்ல சும்மா 6 காமிச்சு கிரவுண்ட சுத்தி காமிச்சாரு. ஐ வாண்ட் அந்த கோலி டு பி பேக். அந்த ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லா அந்த ஒரு ரோரிங்கா இருந்த அந்த ஒரு கோலியை வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம். பாப்போம் அந்த கோலி நமக்கு கிடைக்கிறாரானு. ஆர்த்திமம் சொன்னதை கேட்டேன்னு அதே மாதிரி 3வது ஓடியில் விராட் கோலி ஆஃப் செஞ்சுரி அடிச்சு அவரோட ஃபார்மை பிடிச்சிட்டாரு திருப்பி அப்படின்னு நினைக்கிறேன். இதே அப்படியே வந்து நம்ம சாம்பியன்ஸ் ஆஃப்லையும் கண்டினியூ பண்ணுவார். ஹோப்ஃபுல்லி த ஃபிங்கர்ஸ் ஆர் கிராஸ்டு. பார்ப்போம் இதே மாதிரி கண்டினியூ பண்றாரான்னு. பவுலிங்ல பும்ரா மாதிரி ஒரு எக்ஸ்பேக்டரை விட்டுட்டு போறோம். எனக்கு தெரிஞ்சு ஹோப்ஃபுல்லி நேரத்துக்கு வந்து அவர் ஃபிட்னா நமக்கு நியூஸஸ் வந்திருக்கும். இதுலயே தெரியுது பும்ரா ஆல்மோஸ்ட் இல்ல 95% பும்ரா கிடையாது. அது மாதிரி இந்தியா அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிட்டாங்களோன்னு எனக்கு லைட்டா தோணும் இந்த ஓடிஐ சீரீஸ்ல. இருந்தாலும் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா எப்படி சொல்றது, அவரோட ஷூஸை யாராலையும் ஃபில் அப் பண்ண முடியாது. ஒரு மாதிரி மென்டலியாச்சும் இந்தியா ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் மிஸ் பண்ணது ரொம்ப பெரிய மிஸ்ஸா இருக்க போதா? அடி வாங்குவோமா? உங்களுக்கு வந்து இந்த ஒரு கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ், கிவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு சும்மா வந்து ஒரு 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 சேஞ்சை கொடுத்துரும். பேட் கமின்ஸோட ஸ்டேட்மெண்ட் தான் வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி எல்லாரையும் வந்து பெரிய கிரௌட வந்து நான் சைலன்ஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. அந்த வியூகத்தை தாண்டி வெளில வரவே முடியல. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் இப்போ வந்து இந்த ஓடிஐயோட இங்க வந்து பும்ரா இல்லைனாலும் நாங்க வந்து உங்களை வந்து எங்களால சுருட்ட முடியும், எங்களால அடிச்சு காட்ட முடியும். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்காக தான் இந்த மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஹர்ஷித் ராணா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த 4-5 வருஷத்துல க்ளோஸ் டு 40 ஆர் பிளேயர்ஸ் வந்து டெபியூ பண்ணிருக்காங்க. அது ஃபாஸ்ட் போலர்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா முகேஷ் குமார், அப்புறம் வந்து பேர் என்ன வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பிரசித் கிருஷ்ணன் ஆரம்பிச்சு சேத்தன் சக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஆடிட்டு ஒரு கிளிம்ஸை காமிச்சிட்டு வந்து போயிருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறச்ச வந்து எங்களால பும்ரா இல்லைனாலும் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேட்டிங் பண்ணி ஸ்கோரை சுருட்டி காமிச்சிட்டாங்க. எங்க ரியல் டெஸ்ட் வரும்னா நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்றோமா? பும்ரா ஏன் வந்து அவரு சீட் கோட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஆஷ் வந்து அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஆஷ் என்ன சொல்லுவாப்லன்னா, அவர்கிட்ட அந்த ஒரு 12 பால் இருக்குன்னா அந்த 12 பால கணக்குல கழிச்சுட்டு மிச்சதான் டார்கெட்டை பாரு. 30 அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா அந்த டார்கெட்டை ஃபேஸ் பண்ணி ஆடி இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. தன்ன பால் அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க எங்க பிரஷர் கொண்டு வந்துட்டாங்கன்னா 30 அதுல 12 பால் பும்ராக்குன்னு இருக்கும் போது 30-18 தான் அப்படின்னு மைண்ட்ல அடிச்சு இறங்கும் போது அந்த பிரஷர் மைண்ட்ல போய் அங்க அவங்களோட கொலாப்ஸ் ஆகிறது கரெக்டா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒரு சீட் கோட கண்டிப்பா நம்ம மிஸ் பண்றோம். அதுல எந்த வித கேள்வியும் கிடையாது. நாளைக்கு நம்ம அன்பார்ச்சுனேட்லி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டு ஒரு ஸ்கோரை செட் பண்ணிட்டு அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றோமா? அகமதாபாத் உங்களுக்கு அண்டர் த லைட்ஸோ இந்த சாயிலோ வந்து சேஸ் பண்றதுக்கு ஒரு ஈஸியான கிரவுண்டு. வேர்ல்ட் கப் நம்ம ஃபைனல் ஸ்டேஜும் தெரியும். இங்கிலாண்ட வந்து நியூசிலாந்து போட்டு புரட்டினதும் தெரியும். பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா நம்ம சேஸ் பண்ணலையும் தெரியும். சேசிங்க்கு ஒரு இலகுவான கிரவுண்டு, ப்ராப்ளமே கிடையாது. நாளைக்கு பும்ரா இல்லாத ஸ்குவாட ஒரு போலிங்கை வச்சு நம்ம ஒரு காமிச்சிட்டோம்னா தென் வி கேன் ஷோ இட் அக்ராஸ் லைக் ஓகே அது இழப்பு தான், பட்
நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணிருக்கோம். அண்ட் நம்ம வந்து பாகிஸ்தான்ல இப்ப மாதிரி ஒரு இன்னொன்னு எங்க பும்ரா நம்ம ரொம்ப லூஸ் பண்ணணும், நம்ம பாகிஸ்தான் போய் ஆடணும்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு ஃபுல் கட்டாந்தர ஒரு ரோட் ட்ராக்னா, ஏன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது, பிக்சர்ஸ் நத்திங் டு டூ வித், எல்லாமே கிட்டத்தட்ட வந்து அண்டர் லைட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு, லைட்ஸ் இல்லாம தான் ஒரே மாதிரி இருக்கு, நல்ல பால் வந்து பேட் சும்மா அப்படியே டென்னிஸ் பால் பவுன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. அங்கதான் பும்ராவோட எஃபர்ட் நம்ம தேவைப்படும். ஷமி வந்து வாங்கடை மாதிரி பிச்சில் 7 விக்கெட் எடுத்தாரு. என்ன காரணம், ஒரு எண்ட்ல பும்ரா பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தனால ஷமி அடிக்க போய் வந்து விக்கெட் எடுத்தாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு கட்டாந்தரையா இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா எப்படியா படி கூட்டு வந்திருக்க மாதிரி சொல்லுவோம். இப்போ துபாயில கொஞ்சம் அண்டர் த லைட்ஸ் கொஞ்சம் இப்படி ட்ரபிள் பண்ணும், நம்ம டார்கெட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய. சோ அப்படி இருக்கிறச்ச கொஞ்சம் போலருக்கு ஏதோ இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்க பிச் தான். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸ தாண்டறது பேட்ஸ்மேன் எப்படி கஷ்டமோ அதை யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது போலர்ஸ்க்கு நம்ம கிட்ட இருக்கு. பாப்போம் அந்த டாக்டிக்ஸ் உள்ள கொண்டு போயிருக்காங்களான்னு. 90s kids favorites ட்ரை சீரிஸ் இஸ் பேக். நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசுறோம், அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட டீம், அந்த டீமாட இப்படி அடி வாங்குது, இந்த ட்ரை சீரிஸ் கண்டிப்பா தோப்பாங்க. இவங்க ஏதாவது மாதிரி மட்டி டீம் கிடையாது. இப்ப 2 டீமுக்கும் 2 நல்லா அடி விழுந்திருக்கே, இவங்க வந்து ஒரு மேட்ச வந்து அப்செட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை. ஸ்டார்டிங் ஆஸ் த வீக்கஸ்ட் எவர், ரொம்ப சப்பையான டீம் பும்ரா போட்டதுனால தான் மிஸ் ஆச்சு.